அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனல்ல கட்டுமானம் குறித்தும் வாஸ்து குறித்தும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டேன். நேற்று ஒரு நபர், அவர் யாரு என்னன்னு அவரை பற்றியான விளக்கங்களை எனக்கு கொடுக்கல. அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன கேட்டார்னா, வாஸ்துப்படி எவ்வளோ நம்ம கடன் வாங்கலாம், என்னென்ன மாதிரி கடன்லாம் வாங்கலாம், இதெல்லாம் வாஸ்துல இருக்குல்ல அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. வாஸ்து கடன் வாங்குறதுக்கு இல்லாம வாஸ்து சொல்லியிருக்காங்க, வாஸ்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி இது எங்க இருந்து நீங்க இந்த மாதிரி கேட்குறீங்க, என்ன எதுன்னு கேட்குறது இல்லை சார், ஒரு டவுட். இதை சரி, எங்களோட வீடியோவை பாருங்க, தொடர்ந்து பாருங்க, இதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய, அதாவது வாஸ்துப்படி வாஸ்து கலர் இருக்கு, வாஸ்து இது இருக்கு, வாஸ்து செடி இருக்கு, வாஸ்து இன்னும் வாஸ்து சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வாஸ்துன்னு சொல்லி ஆக்சுவலா வாஸ்துன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வீடை எப்படி பண்ணணும்ன்றதுக்கு, ஒரு பில்டிங், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க என்ன மாதிரி பண்ணணும்ன்றது பழங்காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ரூல்ஸ். இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வேதங்கள்ல சொல்லப்பட்டு, அதுல இந்த வாஸ்துபடி இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லது, வாஸ்துபடி இந்த கலர் சாப்பிட்டீங்கன்னா இந்த கலர் அடிச்சா நல்லது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா வெளிநாட்டு வாஸ்துன்னு 2-3 இருக்கு. அந்த சைனா இதுல எல்லாம், தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி, அதுல தான் இந்த மாதிரியான பயங்கர வைப்ரண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நல்லது வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு வாஸ்துலையும் கடன் வாங்குறது, வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது. ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா நம்ம இதிகாசங்கள்ல எல்லாத்துலயுமே பார்க்கும்போது எந்த விஷயமும் கடன் வாங்குறத என்கரேஜ் பண்ணவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்கரேஜ் பண்ணவே இல்லை. கடன் வாங்கி எதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லப்படலை. இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு டிவிலயோ இதுலயோ இல்ல பேங்க் சம்பந்தம், உங்களோட பேங்க் சேலரி எவ்வளவு கிரெடிட் ஆகுது அதை கணக்கு பண்ணி லோன் கொடுக்க ரெடியா இருக்கு. ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு லோன் கொடுக்கலான்னு. நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் பண்றாங்கன்றக்காக லோன் வாங்கணுன்றது கிடையாது. வாஸ்து சம்பந்தமா கடன்களை பத்தி எதுவுமே சொல்லப்படலை. கடன் வாங்கிக்கலாம், கடன் வாங்கி வீடு கட்டுங்க, கடன் வாங்கி கார் வாங்குங்க, இந்த மாதிரிலாம் வாஸ்துல எதுவுமே சொல்லலை. நம்மளோட பண்டைய இதிகாசங்கள் இந்த மாதிரியான எதுவுமே கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இது எங்கே வேந்தன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு கடன் வாங்கினவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றத தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடனை எங்கேயுமே என்கரேஜ் பண்ணல, கடன் வாங்குங்கன்னு சொல்லலை. அதனால கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து கடன் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்கன்னு சொல்லி முன்ன பின்ன யோசிக்காம வாங்கிக்காதீங்க. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா தேவையா, இதை எப்படி நீங்க அதை மேனேஜ் பண்ண போறீங்க, எப்படி அதை திருப்பி ரீபேமெண்ட் பண்ண போறீங்கன்ற மாதிரியான விஷயங்களை கூர்மையா கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னு முடிவு பண்ணுங்க. எங்கேயுமே கடன் வாங்குறது குறித்து கடனை என்கரேஜ் பண்ணி நம்ம இதுல எதுலையுமே சொல்ல கிடையாது. அதனால நீங்க அதை நினைச்சு குழப்பிக்காம, கடன் வாங்குறது குறித்து உங்களோட பர்சனல் இதுதான் அது. சாஸ்திரங்கள்லயே அதுலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. அது பர்டிகுலரா வாஸ்துல எதுவுமே சொல்ல முடியாது. வாஸ்துப்படி கடன் வாங்குவதை என்கரேஜ் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஓகே. இது அந்த மாதிரி இவரை வாஸ்துப்படி கடனுக்குன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. நான் பொதுவாகவே சொல்றேன், வாஸ்து ஒன்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் அதுல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. மிச்சபடி பர்சனலா இந்த கலர்ல சட்டை போடுங்க, இந்த கலர்ல கார் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலை. இது பூராமே அடுத்தடுத்து அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு, எங்களோட டெக்ஸ்ட் புக்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லப்பட கிடையாது. இது எல்லாமே அவங்க காலப்போக்கில் அவங்க உருவாக்கிச்சாரு. மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த சேனல் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.